ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ 2025 குரூப் 4ஓட சிலபஸ் மாற்றிட்டாங்கல்ல, அந்த சிலபஸில் தமிழில் எங்கெங்கே இருக்குது ஓகேங்களா, அந்த தமிழ் டாப்பிக்லாம் எங்கெங்கே இருக்குது அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 2025 குரூப் 4ஓட வேட்டோ ஸ்டடி இருக்குங்களா, அதான் தமிழோடது வித் பேஜ் நம்பரோட ஓகேங்களா. இப்போ வரைக்கும் பார்த்துக்கோங்க, யூடியூப்பில் யாராவது கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழோடது. தமிழுக்கு 2025 இருக்குது பார்த்தீங்கன்னா, 2025 நியூ சிலபஸோட ஓகேங்களா. அது எங்கெங்கே இருக்குது பேஜ் நம்பரோட ஓகேங்களா. அந்த டாப்பிக்கு எங்கெங்கே கவர் ஆகிட்டு இருக்குங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேஜ் நம்பரோட இதில் இருக்குது, புரியுதுங்களா. அது எப்படி இருக்குன்னு நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், வந்து ஃபஸ்ட்டு இது பிரித்தெழுதுக சேர்த்துறது கொடுத்துருக்காங்கன்னா, அது 6ஆம் வகுப்பில் 6லேருந்து 8ஆம் வகுப்பு செயல்பா எல்லாத்துலேயும் இருக்கும் ஓகேங்களா. 6லேருந்து 10, 10 to 8 எல்லா இதுலேயும் இருக்கும். நம்ம அதை படித்து தான் ஆகணும். அதனால் வந்து குறிப்பாக அதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இது முக்கியமாக இந்த புணர்ச்சி இருக்குங்க. இந்த புணர்ச்சிங்கிறது முக்கியமாக புதிய புத்தகம், இது பழைய புத்தகம் ஓகேங்களா. அந்த புதியங்கிறது எத்தனாவது புக்கு, அது எத்தனாவது பேஜ் நம்பரில் இருக்குது. அது அடுத்து இதுவும் பாருங்கள், 9th புக்கில் 168, அடுத்து 11th 103. அப்புறம் பாருங்கள், இந்த ஓல்டு புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுங்கிறது, அது என்ன புக்கு, அது என்ன பேஜ் நம்பர் ஓகேங்களா. அந்த புணர்ச்சிங்கிறது கவர் ஆகிட்டு இருக்குது. அடுத்து பாருங்கள், குரில் நெடில். இந்த குரில் நெடில் பாருங்களேன், அதுவும் அதே மாதிரி தான். எல்லாமே நியூ புக்கு, ஓல்டு புக்கு ப்ளஸ்ஸு இன்னொன்று என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த ஓல்டு புக்கில் இந்த 11th 12th புக் வருங்களா, அதையும் கவர் பண்ணியிருக்கோம். இன்னொன்று சிறப்பு தமிழ் இருக்குங்களே, அந்த சிறப்பு தமிழும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இந்த மெயின் சொல்ல வேண்டியது. ஏன்னா இப்போ சிறப்பு தமிழ் நிறைய பேர் நம்ம படிக்கணுன்ட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க சிலபஸ் கொஞ்சம் மாற்றதுனால நமக்கு இலக்கணம் மட்டும் படித்தா போதும், மொழித்திறன்னு நம்ம முழுசாக படித்தா போதும் அப்படிங்கிற நிலமை இப்படி இருக்குது ஓகேங்களா. இப்போ ஃபுல்லாக பாருங்கள், இப்போ ஃபுல்லாக அதே தான். இப்போ நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கவர் ஆகிருக்கு. பார்த்துக்கோங்க, நான் இது காமிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து இந்த ஒரு டாபிக் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ இதே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்துக்கோங்க, இன்னொரு எல்லாருக்கும் குழப்பம். சில பேருக்கு பேஜ் நம்பர் மிஸ் ஆகும் ஓகேங்களா. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, இயல் 1ல் இயலும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாருங்கள், இது என்ன புக்கு, அது புதிய புக்கு, பழைய புக்கில் இயல் 1 6th ஃபஸ்ட் டைமு 14 நம்பர் பேஜ். அதில் என்ன பாடம், இலக்கணம் மொழிதிறனும். புரியுதுங்களா. மொத்தமாக இந்த தமிழ் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ புரியுதுங்களா, என்னென்ன ஒரு டாப்பிக்கோட விடாமல் உங்களுக்கு எங்கெங்கே கவர் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை ஒரு டாபிக் வந்து இன்னொரு இதுலேயே வந்திருக்கு அப்படின்னாலும் அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த அழகு 2ல் பொருந்தா சொல்லை கண்டறிங்கிறது பாடம் வந்து ஒருவேளை இந்த அகரவரிசைப்படிலையும் வரலாம். அதனால் அதையும் விடாமல் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அது ஏன் அப்படி பண்ணியிருக்கோம்னா, அப்படின்னு நமக்கு தெரியும் பார்த்துணும். அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் இதுலேயே கவர் ஆகுது, 2வதுலேருந்து இந்த பாடம் கவர் ஆகுது, அப்படின்னா அந்த பாடம் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. அதனால் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிலபஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம கவர் பண்ணாச்சு. இந்த மருவு பொருள் எங்கெங்கே இருக்குது எல்லாமே ஒன்று விடாமல். அந்த புக் பேக்கில் இந்த சின்ன உங்களுக்கு ஹைலைட் பண்ணாமல் இருப்பாங்க, அதையுமே நாங்கள் அது கொடுத்து பேஜ் நம்பர் கொடுத்துட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு குழப்பிச்சுன்னா இப்போ 9th புக்கில் 52ஆம் பேஜ் ஓல்டு எடுத்து வச்சுட்டு இந்த தலைப்பு அந்த பேஜில் அந்த தலைப்பு இருக்கும். அதை தேடினீங்கன்னா சொல்லு பதம் இந்த சொல் பதம் இருக்குங்களே, அந்த சொல்லுங்கிற பதம்னு ஒன்று இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா. அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது 52ஆம் பேஜில் 9th புக்கில் பழைய புக்கில் இயல் 2ல் இந்த சொல் பதங்கிற பாடத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கன்னா இது மொத்தம் ஒரு 17 பேஜ் வருது, புரியுதுங்களா. மொத்தமாக இது உட்காந்து சிலபஸ் நம்ம ஜெராக்ஸ் போட்டு எங்கேருந்து எடுத்து அது எங்கெங்கே இருக்குன்னு அதை பேப்பரில் எழுதி அதை வந்து இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி இங்கே பார்த்துக்கோங்களேன். 11th புக்கில் இதுங்க பாருங்கள், ஓல்டு புக்கு பாருங்களேன். ஓல்டு புக்கில் 12th புக்கில் கவர் ஆகுதா, அதையும் பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது எத்தனாவது பேஜ், அது எத்தனாவது இயல், அது அது என்ன தலைப்பு, பிறமொழி சொல்லு. புரிஞ்சிச்சுங்களா. அப்படிங்கிறத மொத்தமாக அதை வந்து நான் கவர் பண்ணி மொத்தமாக அது வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து அது பேப்பர் எடுத்து அது சிலபஸ் இது எத்தனாவது இயல், இது என்ன பாடம், இது வந்து என்ன பேஜ் நம்பருக்கு, அது நான் பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் இருக்கிறத வந்து ஒரே பேப்பராக கொடுக்கக்கூடாது, அது வந்து நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மொத்தமாக உட்காந்து இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா அது 17 பேஜா. இப்போ இலக்கியம் பாருங்களேன், இலக்கியம் முடிஞ்சது. இது வந்து இலக்கியம். இதெல்லாம் இலக்கியம் பார்த்திங்கன்னா நாலடியார், நரம்புடி கிழகு, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, அப்படி எல்லாமே. இப்போ ஔவையார் பாடல், இவங்க ஒரு தமிழ் தொன்மை மற்றும் சிறப்பு ஓகேங்களா.
தமிழ் தன்மை மற்றும் சிறப்பு திராவிட மொழிகள் தரும் அது எல்லாமே புதிய புக்லேயும் கவர் ஆகுது, ஓல்டு புக்லேயும் கவர் ஆகுது. அது தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஊவேசா இப்போ பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரு ஆள் கூட மிஸ் ஆகலை. பாரதிதாசன் இருக்கார், டிகேசி சிதம்பரனார் இருக்கார். உங்களுக்கும் அது குழப்பச்சுன்னா சில பேருக்கு 11th 12th சில பேருக்கு 8 இயல் இருக்கும், சில பேருக்கு 5 இயல் தான் இருக்கும். ஆனால் நான் பாருங்களேன், இதில் இயலும் கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். டிகேசி சிதம்பரனார் 11th 12th 11th. அப்போ நீங்கள் ஒன்றா அவர் நமக்கு தெரிஞ்சிடும். என்னதான் வந்து நமக்கு 8 இயல் 10 இயல் இருந்தாலும் இயல் 1 இருப்பாருன்னு தெரிஞ்சிடும். அந்த இயல் 1 நான் இந்த பேஜ் நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருப்பார். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மாற மாட்டாங்க. 162ங்கிறது மஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் வேணால் இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வேணால் இது ஒரு புக் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பேஜ் நம்பர் அக்யூரேட்டாக இருக்கும். சில பேருக்கு எடிஷன் மாறலாம். அதனால தான் நான் வந்து பாடப்பேரையும் கொடுத்துருக்கேன், 6th டேமையும் கொடுத்துருக்கேன். சில பேருக்கு பேஜ் நம்பர் மாறலாம். அதனால் பாடப்பேர் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதில் இது இருக்குது, அப்போ நம்ம இந்த பாடம் எடுத்து படிக்கணுங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? மொத்தமாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? திருக்குறளும் பாருங்களேன், திருக்குறள் மொத்தம் நமக்கு 25 வச்சுருந்தாங்களா, இப்போது 20 அதிகாரம் மட்டும்தான். அந்த 20 அதிகாரத்தையும் நான் மொத்தமாக எடுத்து இது வந்து அதுக்கும் பேஜ் நம்பர்லாம் கொடுத்து, புரியுதுங்களா, மொத்தமாக அதை வந்து கொடுத்துருக்கேன். மொத்தமாக இப்போ ஓவர்வியூ பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 17 பேஜ். ஓகேங்களா? மொத்தம் 17 பேஜ் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போது நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சில பேர் யூடியூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி வாசிச்சுட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் உட்காந்து அதை எழுதி நீங்கள் அதை ஒரு பேப்பர் போட்டு அதை நீங்கள் மெனக்கெட்டு எழுதி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் இருக்குங்களா, இந்த பிடிஎஃப் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து 30 RSக்கு நான் தரேன். ஓகேங்களா? 30 ரூபாய்க்கு நான் தரேன். ஓகேங்களா? இதோட உங்களுக்கு என்னென்னா தமிழ் மேக்ஸு ஜிகே மொத்தம் சேர்த்து நான் 30 ரூபாய்க்கு தரேன். ஓகேங்களா? நிறைய பேர் வாங்கி சூப்பராக இருக்குது, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இது இருக்குன்னா எடுத்து நீங்கள் கடன்னு நீங்கள் படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. வந்து நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மற்றவங்க மாதிரி யூடியூப்பில் நான் வந்து இதை வாட்ச் விட்டுட்டு நீங்கள் அதை பார்த்து எழுதுறேன்னு எனக்கு அது வேணாம். நான் வந்து உங்களுக்கு இது 30 RSக்கு தரேன். ஓகேங்களா? கீழே வந்து நம்ம டெலகிராம் மீடியா சேனல் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி இருக்குது, வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இனிமேல் நான் ரெகுலராக வந்து இதே மாதிரி நம்ம 2005 குரூப் ஒரு ரிலேட்டடாக எல்லா வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ சிலபஸ் பற்றி புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ புரியுதுங்களா? இதுதான் இந்த வேட்டோ ஸ்டடி. உங்களுக்கு வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானில் ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.